ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை யாவரும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இந்த வசனத்தில் அப்போஸ்தலர் பவுல் ஒரு கேள்வி கேட்கிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பின்பு மனித வாழ்க்கையில் ஒரு மிக கடினமான அனுபவங்களை பட்டியலிடுகிறார். உபத்திரவங்கள், வியாதிகள், வியாகுலங்கள், துன்பங்கள், பசி, நிர்வாணம், ஆபத்து, பட்டயம், மரணம் வரை நமக்கு வரும் சோதனைகளை இவர் குறிப்பிடுகிறார். இந்த அர்த்தம் உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு வேதனையாய் இருந்தாலும், உயிருக்கு ஆபத்து வந்தாலும் கூட இவற்றில் ஒன்றும் கிறிஸ்து நம்மீது வைத்த அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், நம் பாடுகள் அனுபவித்தாலும், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் நம்மை வந்தாலும் கிறிஸ்துவையும் நம்மையும் பிரிக்க முடியாது. கிறிஸ்து நம்மீது வைத்த அன்பானது மிகவும் ஆழமானது. அது முடிவில்லாத அன்பாகும். இந்த வசனம் சொல்லும் ஆழமான சத்தியம் என்னவென்றால், கிறிஸ்துவின் அன்பை சூழ்நிலைகள் மாறாது. துன்ப காலத்தில் தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நம்மை விட்டு விலகாத தேவ அன்பே நமது பலமாக இருக்கிறது. விசுவாசிகள் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் தேவன் கைவிடுவதில்லை. உங்கள் கண்ணீரையும் வேதனைகளையும் காண்கின்ற இயேசு உங்களை நேசிக்கிறார். எந்த சோதனையும் அவருடைய அன்பு அழியாது. இந்த உலகத்தின் மனிதரின் அன்பானது நீங்கள் நன்றாக வாழ்ந்தால், நீங்கள் செல்வமாக இருந்தால், சமூகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் உங்களிடத்தில் அன்பு செலுத்தும். நீங்கள் நிலை மாறி தாழ்ந்த நிலைக்கு, விளிம்பு நிலைக்கு செல்லும்போது எந்த மனிதர்களும் நம் மீது அன்பு செலுத்துவதில்லை. ஆனால் தேவன், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கை அழிவை நோக்கி சென்றாலும், அழிந்து கொண்டாலும், உங்களால் எந்த காரியங்களும் செய்ய முடியாத சூழ்நிலையிலும் தேவ அன்பு உங்களோடு இருக்கும். அதுதான் மனித அன்பிற்கும் தேவ அன்பிற்கும் உள்ள வித்தியாசமாக காரியங்கள். அதனால் தேவ அன்பு எப்போதும் உங்களுக்கு நிலைத்திருக்கும். நீங்கள் தேவனை நம்பும்போது அவருடைய அன்பு உங்களை காக்கும் வல்லவராக இருக்கிறார். வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. புலம்பல் 3:22-23. கர்த்தருடைய கிருபைகள் முடிவதில்லை, அவர் இரக்கங்கள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அன்பு கிருபையும் புதிதாக கிடைக்கிறது. நீங்கள் இன்று எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், வியாதி, பொருளாதார சீரழிவு, குடும்ப பிரச்சனைகள், பிசாசின் கட்டுகள், மனவேதனைகள் இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை உங்களிடமிருந்து பிரிக்க முடியாது. நாம் பலவீனமாயிருந்தாலும் அவர் விசுவாசமானவர். விழுந்தாலும் அவர் தூக்கி நிறுத்துவார். கிறிஸ்துவின் அன்பு நிரந்தர பாதுகாப்பும் நித்திய நம்பிக்கையும் உடையது. விதமான அன்பு இந்த வேளையிலும் உங்களுடைய நிலையையும் உங்கள் குடும்பத்தையும் காத்து இந்த வேளையிலும் வழிநடத்த தேவன் தாமே அனுக்கிரகம் செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து வழங்குவார். God bless you.